பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட யவீருடைய வாழ்க்கையில இயேசு செய்த அற்புதத்தினுடைய கடைசி துளி என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? லூக்கா 8ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்துல தயவு செஞ்சு பைபிள்ல கவனிச்சு பாருங்க. அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது, உடனே அவள் எழுந்திருத்தாள், அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். இயேசு கிறிஸ்து பெற்றோருக்கு ஒரு கட்டளை எடுக்கிறார், ஆகாரம் கொடுப்பதற்கு. ஆகாரம் என்பது நம்ம தினந்தோறும் சாப்பிடக்கூடிய உணவு மாத்திரம் இல்ல, இந்த வசனம் தான். இன்னைக்கு நிறைய பெற்றோர் நம்முடைய பிள்ளைகளை அருமையா வளர்க்குறோம், அழகா வளர்க்குறோம், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். ஆனா ஒன்னே ஒண்ணு கொடுக்க மறந்துடுறோம், இந்த வசனம். ஆனா இயேசு சொல்றாரு, இந்த வசனத்தை கொடு, ஆகாரத்தை கொடு. அந்த பிள்ளைக்கு தேவையானது ஆகாரம். இன்னைக்கு வாலிப பிள்ளைக்கு எந்த ஆகாரம் தேவைன்னா வசனம் என்னும் ஆகாரம் தேவை. எப்படி போகணும், என்ன செய்யணும், எப்படிப்பட்ட உடைய உடுத்துக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு சில காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்து கொள்ளணும். இடரல் உண்டாக்காத ஒரு வாழ்க்கையை வாழ நம்ம கற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் யார் சொல்லி கொடுப்பா அப்படின்னா இங்க வசனம் தாங்க. இந்த வசனம் எல்லா காரியத்தையும் செய்யும். இந்த வசனத்தை நம்ம பிள்ளைகளுக்குள்ள கற்றுக் கொடுக்காம போதிக்காம அதை விட்டுறதுனாலதான் நிறைய இடத்துல பாவம் பெறுகிறது. அது பாவம்னு சொல்லி அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. இப்போ தயவு செய்து நீங்களும் நானும் இன்னைக்கு கடைசியா கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம், பிள்ளைகளுக்கு நாம் செய்ய வேண்டியது முக்கியமான ஒரு காரியம், வசனத்தை போதிக்க வேண்டிய ஒரு காரியம். அவங்கள படிக்க வைங்க, இப்படியாச்சும் படிக்க வைங்க. என்னென்னமோ சொல்லி சாப்பாடு ஊட்டுறீங்கல்ல, இந்த சாப்பாடையும் தயவு செஞ்சு ஊட்டுங்க. நீங்களும் நானும் கொடுக்கிற அரிசி, சாப்பாடு, சப்பாத்தி, புரோட்டா அதை காட்டிலும் இந்த வசனம் மேலானது. புரிஞ்சுக்குங்க. வசனம் உங்களுக்கும் எனக்கும் கிரியை செய்யும். கொடுக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, என்ற வேலைக்காக ஸ்தோத்திர ராஜா. தகப்பனே, நீ வரக்கூடிய நாளில் ஆவது யவீருடைய பிள்ளைக்கு நீர் கட்டளையிட்டது போல, இதோ தகப்பனே, எங்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த வசனத்தை கொடுக்க தேவரீர் கிருபை தருவீராக. இந்த வசனத்தை வாசிக்க தேவன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை வந்து பலப்படுத்துங்கப்பா. உண்டறிந்து பலப்படுத்தும் பிதா. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. வசனத்தை வாசிக்க உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அவங்களுக்காக ஜெபிங்க. அவங்க வசனத்தையே வாசிக்கலைனாலும் நீங்க ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless.